கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து கொண்டிருந்த மோதலில் இந்தியா வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த போது, பாகிஸ்தான் தோல்வியின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த போது, திடீரென்று சம்பந்தமே இல்லாமல் நேற்று மாலை 5:30 மணி அளவில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அவர் தன்னுடைய ட்ரூத் சமூக ஊடக பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தார் என்றால், அமெரிக்கா சார்பில் இந்தியா பாகிஸ்தான் இடையே வெள்ளிக்கிழமை இரவு மேற்கொண்ட நீண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பொது புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் இரு நாடுகளும் மேற்கொண்ட இந்த முடிவை பாராட்டுகிறேன். இரு நாடுகளும் இதில் கவனம் செலுத்தியமைக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதிவை தொடர்ந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதே போன்ற ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிப்பதற்காக இந்திய பிரதமர் மோடி, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் மற்றும் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், ராணுவ தளபதிகளுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கடந்த 48 மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனையை மேற்கொண்டார். அதன் முடிவில் இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்துக்கும் சச்சரவுகளுக்கு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தையை தொடங்கும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒரு ஸ்பெசிபிகேஷனையும் மார்க்கோ ரூபியோ ஆட் பண்ணியிருந்தார். என்னன்னா, ஒரு பொதுவான நாட்டில் பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று கூறியிருந்தார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கவனத்துக்குரிய விஷயம், ஜேடி வான்ஸ் இதுக்காக பாடுபட்டார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே ஜேடி வான்ஸ் தான் கடந்த 9ஆம் தேதி ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த பேட்டியில இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இப்போ நடந்து வரக்கூடிய மோதல் விஷயத்துல அமெரிக்கா தலையிடாது, திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் என்று கூறியிருந்தார். இது எங்களுடைய வேலையே கிடையாது அப்படின்னு. But we're not going to get involved in the middle of war that's fundamentally none of our business and has nothing to do with America's ability to control it. ஆனா மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேலையை பார்த்தது ஃபுல்லாவே ஜேடி வான்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு பொது வெளியில இது எங்க வேலையே இல்ல, திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னு சொன்ன ஜேடி வான்ஸ் திடீர்னு போர் நிறுத்தத்துக்காக இவ்வளவு வேலைகளை ஏன் பார்க்கணும், எதற்காக பார்க்கணும், யாரை காப்பாற்ற பார்க்கிறார், இதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே போல மார்க்கோ ரூபியோவும் பதிவு போட்ட நிலையிலும் கடைசி வரைக்கும் மோடி எந்த எக்ஸ் பதிவும் வெளியிடவில்லை. ஆக்சுவலா நாம கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, மோடிக்கு இந்த போர் நிறுத்தத்துல எந்த உடன்பாடும் கிடையாது. மோடி இந்த மோதலை பயன்படுத்தி பாகிஸ்தானை நிர்மூலமாக்க வேண்டும், இது வரலாறு முழுக்க நிரந்தர படிப்பனையாக பாகிஸ்தானுக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். இப்ப இந்த போரை தொடர்வதன் மூலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பலுச்சிஸ்தான் விவகாரங்களுக்கு ஒரு முடிவு காண முடியும் என்று அவர் நம்பினார். அதனால இன்னொன்னு, பாகிஸ்தான் மீது இந்தியா மிக தெளிவான மிக பயங்கரமான தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறது. அதனுடைய விமான கட்டமைப்புகளை தகர்த்து இருக்கிறது, விமான தளங்களை தகர்த்து இருக்கிறது, பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை முற்றாக தகர்த்து இருக்கிறது. அதனாலதான் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன்களை பயன்படுத்தியதை ஒழிய போர் விமானங்களை பயன்படுத்தல. அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தகர்க்கப்பட்டதற்கு பிறகு அதனால போர் விமானங்களை செலுத்த முடியல. பாகிஸ்தானுடைய முக்கியமான கேப்பபிலிட்டியவே நாம அடிச்சிருக்கோம். இப்ப விட்ட வேற எப்பவுமே பாகிஸ்தானை இந்த அளவுக்கு நசுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறதுல மோடி ரொம்ப தெளிவாக இருந்தார். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் அப்படிங்கிறவர் பேசின ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பாகிஸ்தான் படும் மோசமான கண்டிஷன்ல இருக்கு, ஆயுதங்கள் ஸ்டாக்ல இல்ல, எல்லாமே பற்றாக்குறையா இருக்கு, 4 நாளைக்கு மேல பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப பாகிஸ்தான் எப்படியா கால்ல கையில விழுந்தாவது இந்த போர்ல இருந்து வெளியில வரணும். ஏற்கனவே சவுதி அரேபியா, ஈரான் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகள் மோடிட்ட பாகிஸ்தானுக்காக பேச்சுவார்த்தை நடத்தின. மோடி மசியவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார்.
எப்படியாவது பாகிஸ்தான் கௌரவம் பார்க்காமல் அமெரிக்காவின் காலில் விழுந்து இந்தியாவிடம் கெஞ்ச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். लीडरशिप्स जॉब इज टू लुक इनटू द फ्यूचर जी. आज जो हुआ है दिस शुड रैटल ऑल ऑफ अस. ये बड़ा मुश्किल वक्त आ गया है जी. इसका हमारे पास एज ऑफ नाउ कोई जवाब नहीं है. और मेरे ख्याल में तो सूरत हाल परेशान से परेशान कुन होती जा रही है, बिकॉज डी एस्केलेशन नहीं होने वाली इस तरह से. अच्छा. जब तक कि अमेरिका प्रेशर नहीं डालेगा. और याद रखिए 4 दफा इंडिया ने आप पे पूरा अटैक करने का प्लान बना लिया था और उसकी 16 लाख की आर्मी है, आपके पास 6 लाख है. नो अमाउंट ऑफ जज्बा विल सेव अस. और डिप्लोमेसी जो अरब कर रहे हैं और ईरान कर रहे हैं, इंडिया उसको मान नहीं रहा. अगर अमेरिका अपना प्रेशर नहीं डालता, फिलिपीन प्रेशर नहीं डालता, चाइना प्रेशर नहीं डालता, तो आई एम टेलिंग यू कि ये बड़े हालात मुश्किल से मुश्किल तर होते जाएंगे. சோ அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தது. இதுக்கு மேல போற தொடங்கினால் பாகிஸ்தான் அழிந்து விடும். 1971 போர்ல எப்படி பாகிஸ்தான் இரண்டானதோ அதே போல இந்த மோதலின் முடிவில் பாகிஸ்தான் மீண்டும் இரண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருந்தது. பலுச்சிஸ்தான்ல அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு போய் கொண்டிருக்கிறது. பலுச்சிஸ்தான் விடுதலை படை அங்கு பல இடங்களை கைப்பற்றி தங்களுடைய கொடியை பறக்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை இறக்கிட்டாங்க. சோ பாகிஸ்தானுக்குள்ள அந்த உள்நாட்டுக்குள்ள நிலைமை முற்றாக வேறுபட்டு கொண்டிருக்கிறது, வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த போர்ல இருந்து வெளியில வல்ல அப்படின்னா கதை கந்தலாயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு உதவி செய்வதற்காக அமெரிக்கா தலையிட்டு மத்தியஸ்தம் பேசி நம்மளுடைய சம்மதத்தை பெற்று கடைசியில போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் முதல்ல அமெரிக்க அதிபர் தான் அறிவித்தார். இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு பிரஸ் மீட் நடத்தினார். அல்ல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நேற்று மாலை 3:35 மணி அளவில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷனை தொடர்பு கொண்டு பேசினார். போர் நிறுத்தம் குறித்து பேசினார். அதைத் தொடர்ந்து நேற்று மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் தரையிலோ நீரிலோ அல்லது வான் பகுதியிலோ எந்த போர் நடவடிக்கையும் நடக்காது, நடக்கக்கூடாது. இதற்கு 2 நாடுகளும் சம்மதித்துள்ளன. 12ஆம் தேதி அதாவது நாளை 2 நாட்டினுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் சந்தித்து பேசுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். The Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India at 15:35 hours earlier this afternoon. It was agreed between them that both sides would stop all firing and military action on land and in the air and sea with effect from 1700 hours Indian Standard Time. இதை தொடர்ந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு ட்வீட் வெளியிட்டார். அந்த ட்வீட்ல அவர் ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது தற்போதைய மோதலை நிறுத்தி வைக்க 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதன் மூலம் துப்பாக்கி சூட்டையும் போர் நடவடிக்கைகளையும் நிறுத்தி வைப்பதென 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அதே நேரம் பயங்கரவாதம் தொடர்பான தனது நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாகவும் சமரசமின்றியும் தொடர்கிறது என்று பொடி வைத்து பேசியிருந்தார். ஆனால் போர் நிறுத்தம் அறிவித்த 3 மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீண்டும் தன் தாக்குதலை தொடங்கியது. போர் நிறுத்தம் நேற்று மாலை 5 மணிக்கு அமலுக்கு வந்த நிலையில் நேற்று இரவு 8 மணிக்கு ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட இந்திய எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி தாக்குதலை தொடங்கியது. கதுவா, சம்பா, சுந்தர்பானி, அக்னூர், உதம்பூர், நௌசோரா உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீர் மற்றும் குஜராத்தின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானின் அனைத்து ட்ரோன்களையும் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகாஷ் இடைமறித்து அளித்தது. பாகிஸ்தானின் அத்துமீறலால்
எல்லையை ஒட்டிய மாநிலங்களில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது. பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர், ராஜஸ்தானின் ஜெய்சால்மர், பார்மரில் நேற்று இரவும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அந்தந்த மாநிலங்களின் தலைமைச் செயலர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் காணொலி வாயிலாக அவசர ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, சண்டை நிறுத்தம் என்ன ஆனது, ஸ்ரீநகர் முழுவதும் வெடிச்சத்தம் கேட்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். போர் நிறுத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அரசுக்கும் அந்நாட்டு ராணுவத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் சீனா பேச்சுவார்த்தை நடத்தியது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தொலைபேசி மூலம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது போர் ஒருபோதும் இந்தியாவின் விருப்பம் அல்ல, போர் நிறுத்தத்தை உறுதியாக பின்பற்றி பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று அஜித் தோவல் தெரிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் மோதலை தீர்க்கும் என்கிற சீனாவின் நம்பிக்கையை வெளிப்படுத்திய வாங்கி இருதரப்பும் நீடித்த அமைதியை அடைவதற்கு ஆதரவளிப்பதாகவும் அதுவே சர்வதேச சமூகத்தின் பொதுவான விருப்பம் என்றும் கூறினார். முன்னதாக பாகிஸ்தானின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தாருடன் தொலைபேசி மூலம் பேசிய வாங்கி பாகிஸ்தான் தனது இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் தேச சுதந்திரத்தை நிலைநிறுத்துவதில் சீனா தொடர்ந்து துணை நிற்கும் என்று உறுதி அளித்ததாக தகவல்கள் வெளியாகின. இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. போர் நிறுத்தத்துக்கும் போர் நிறுத்த மீறலுக்கும் என்ன காரணம்? போர் நிறுத்தம் என்பது பாகிஸ்தானுக்கு தேவையான ஒன்று, அதே நேரத்தில் இந்தியா விரும்பாத ஒன்று. ஏனென்றால் இந்தியா வெற்றியின் விளிம்பில் இருந்து கொண்டிருந்தது, பாகிஸ்தான் தோல்வியின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்துல அமெரிக்கா தலையிட்டு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து பாகிஸ்தானை காப்பாற்ற முயற்சி செய்தது. எப்படி போர் நடந்து கொண்டிருக்கிற போதே IMFல வெற்றிகரமாக பாகிஸ்தான் கடன் வாங்கியதோ, அவ்வாறு கடன் பெறுவதற்கு அமெரிக்கா உதவி செய்ததோ, அதுபோல போர் நிறுத்தம் மூலம் முழுமையாக அடிவாங்கி முற்றாக கீழே விடக்கூடிய நேரத்தில் பாகிஸ்தானை தாங்கி பிடித்தது அமெரிக்கா. இந்த போர் நிறுத்தம் மட்டும் அமலுக்கே வல்ல, இந்த போர் அப்படியே தொடரும், அப்படியே போற போக்கிலேயே போயிருக்கும்னா பாகிஸ்தான் அடுத்த 3-4 நாட்களில் முற்றாக விழுந்திருக்கும். இப்பவே அதுக்கான சிம்டம் பலுச்சிஸ்தானில் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பலுச்சிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய பலூச் லிபரேஷன் ஆர்மி கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய தலைநகர் கொட்டாவை பிடித்து இருக்கிறார்கள். கொட்டால பாகிஸ்தான் கொடியை இறக்கி விட்டு தங்களுடைய அமைப்பினுடைய கொடியை ஏற்றி இருக்கிறார்கள். இவ்வளவு பலவீனமான சூழ்நிலையில் இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா பாகிஸ்தான் செத்தே போய்விடும் என்கிற சூழ்நிலையில் பாகிஸ்தான் குற்றியரும் குறையுமாக காப்பாற்றப்பட்டது அமெரிக்காவா. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் விஷயத்துல அப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப இதே போலதான் இதுக்கு முன்னால 2001 கார்கில் போறப்போ நடந்தது. கார்கில் போர்ல இந்தியா அடியில் சாத்தினாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாகிஸ்தானுடைய இருத்தலுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்கிற சூழ்நிலையில அன்றைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் தலையிட ஆரம்பித்தார். போர் நம்ம டோட்டலா வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற சூழ்நிலையில போர் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஏற்பட்ட குழப்பத்துல கார்கில் போரின் போது யார் அந்த படைத்தளபதியாக இருந்தாரோ அந்த முஷாரப் திடீரென்று அந்த நாட்டின் அதிபராக மாறினார். நவாஸ் ஷெரீப் இன்னொரு நாட்டை நோக்கி அடைக்கலம் தேடி ஓடினார். அந்த நாட்டு அரசியலே குழப்பம் ஏற்பட்டது. ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இத்தனை கார்கில் போருக்கு அப்புறம் நடந்தது. சோ முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்காக ஒரு போர் நிறுத்தம் அமெரிக்காவால் திணிக்கப்பட்டது. இதுல இந்தியாவுக்கு உடன்பாடே இல்லை. இப்ப நடந்து கொண்டு இருக்கிற மோதல் அப்படியே தொடர வேண்டும். ஏன்னா பாகிஸ்தானை அடிச்சு சாப்பிட்டதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒன்ஸ் ஃபார் ஆல் பயங்கரவாத பிரச்சனைக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பான பிரச்சனைக்கும் பலூச்சிஸ்தான் விவகாரத்துக்கும் இந்த மோதல் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மோடி எண்ணினார்.
நான் இப்ப கூட மோதல்னு சொல்றேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னமும் ரெண்டு தரப்புல இருந்தும் அதிகாரபூர்வமா போர் என்று போர் பிரகடனம், வார் டிக்ளரேஷன் அப்படின்னு எதுவும் அறிவிக்கப்படாது. சோ இத அறிவிக்கப்படாத போர், அன்டிக்ளேர்ட் வார் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம், இல்லாட்டி மோதல்னு நம்ம சொல்லிட்டு போகலாம். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணுங்கிறதுனால மோதல்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இதுல இப்போ ஒரு கேள்வி இருக்கு. போர் நிறுத்தம் என்பதே பாகிஸ்தானுக்காக திணிக்கப்பட்டது, அது அமெரிக்காவால் திணிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மையா இருந்தால் தனக்காக வந்த போர் நிறுத்தத்தை ஏன் பாகிஸ்தான் மீற வேண்டும்? அதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தானுக்காகத்தான போர் நிறுத்தமே வந்ததுங்கிறீங்க, அப்புறம் போர் நிறுத்தத்தை ஏன் பாகிஸ்தான் மீறியது? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான விடையில தான் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெடித்து சிதறுகின்றன. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட், அந்த நாட்டு அரசுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையில் இந்த போர் தொடர்பாக மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருகின்றன. பாகிஸ்தானுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் முனிர் போரை தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த நாட்டுடைய ராணுவ வீரர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை, போருக்கு போயே ஆகணும், போரை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஆனால் அந்த நாட்டு அரசு போரை தொடரக்கூடாது என்று நினைக்கிறது. ஏன்னா ராணுவத்துக்கு எப்போதுமே போர் தொடர்பானது மட்டுமே கவலை. ஆனால் ஒரு அரசுங்கிற முறையில போர் மட்டுமே அதனுடைய வேலை இல்லை. எல்லா நிலையிலும் பார்த்தாங்க, பொருளாதார வளர்ச்சியை பார்த்தாகணும், விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்தாகணும், கல்விங்கிறத பார்த்தாகணும், எல்லா விஷயமும். அப்படிங்கிறப்ப இந்த போரை தொடர்ந்து முன்னெடுத்தால் பாகிஸ்தான் என்ன ஆகும் அப்படிங்கிற பார்வை அந்த அரசுக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஏர் மார்ஷல் மசூத் அக்தர் சொன்னது போல அங்க இருக்க தளவாடங்கள் தீர்ந்து கொண்டு இருக்கின்றன, வெடிப்பொருட்கள் தீர்ந்து கொண்டு இருக்கின்றன, ஆயுத உற்பத்தி கிட்டத்தட்ட நின்று போய் விட்டது. சோ சப்ளை செயினே டோட்டலா அவுட். இருந்தாலும் ஒரு முட்டாள் பிடிவாதம் முனிருக்கு இருக்கிறது, போரை தொடர்ந்து நடத்துவது அப்படி. ஆனால் பாகிஸ்தான் பிரதமர் அவரிடமிருந்து முரண்படுகிறார், போரை தொடரக்கூடாது அப்படி. அதனால்தான் பாகிஸ்தான் பிரதமர் திரும்ப திரும்ப பலமுறை அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த போர் நிறுத்தத்துக்காக. சோ இந்த போர் நிறுத்த வயலேஷன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாகி இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இதே மாதிரியான கருத்து வேறுபாடு தான் கார்கில் போறப்போ நிலவியது. அன்றைக்கு பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் பில் கிளின்டன் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் போரை நிறுத்தினார். ஆனா போரை நிறுத்துறதுல முஷாரஃபுக்கு சம்மதம் கிடையாது. இந்த சூழ்நிலையில திடீர்னு நவாஸ் ஷெரீப் வெளிநாடு சென்றிருந்த போது சத்தமே இல்லாமல் முஷாரஃப் ஆட்சியை கைப்பற்றினார். அநேகமா அது போன்ற ஒரு நிலைமை பாகிஸ்தானில் விரைவில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அநேகமா இந்த கருத்து வேறுபாடு முனீருக்கும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷாஃபாஸ் ஷெரீஃபுக்கும் இடையிலான மோதலாக உருவெடுக்கலாம். அநேகமா விரைவிலேயே இந்த காலத்து முஷாரஃபாக முனீர் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பாகிஸ்தான்ல இப்ப இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ராணுவமே ஆட்சியை கைப்பற்றக்கூடும், அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம். வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஏதும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னால பல முறை அந்த மாதிரி நடந்திருக்கு பாகிஸ்தான்ல. சோ போர் நிறுத்தத்துக்கு காரணம் பாகிஸ்தானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா செய்த ஏற்பாடு. போர் நிறுத்த மீறலுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாகிஸ்தான் அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையிலான முரண்பாடு. இந்த ரெண்டுத்துக்கும் விடை கிடைத்து விட்டது. சரி, இப்போ இந்த போரின் மூலம் இந்தியா சாதித்தது என்ன? இப்ப இதுவரைக்கும் நடந்தது, இன்னும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை தொடர்ந்து தேவையானது என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ராணுவமே முடிவெடுக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு. அதனால இந்தியா திருப்பி சாத்தி கொண்டிருக்கிறது. இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மோதல் மூலம் இந்தியா சாதித்தவை என்னென்ன என்பதை பார்ப்போம். ஒன்று, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் என்ன நடக்கும் என்பதை பாகிஸ்தானுக்கு நாம் புரிய வைத்திருக்கிறோம். இரண்டு, இனி எந்த விதமான பயங்கரவாத செயலும் போர் செயலாகவே பார்க்கப்படும் என்கிற புதிய நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுப்பதற்கு இந்த மோதல் காரணமாக அமைந்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வாலாட்டினால் அதற்கான விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டி இருக்கும். இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதைத்தான் என்னுடைய முந்தைய வீடியோவில் வலியுறுத்தி இருந்தேன். பயங்கரவாதிகளின் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாகவே பார்க்க வேண்டும், பயங்கரவாதிகள் செயலுக்கு பாகிஸ்தானை தண்டிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது அது நடந்திருக்கிறது. இந்தியாவில் நடத்தப்படுகிற பயங்கரவாதிகள் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாகவே இனி கருத வேண்டும். அடுத்தது,
இந்தியாவே தயாரித்துள்ள வான் பாதுகாப்பு அமைப்பான ஆகாஷ் உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய ஆயுதங்களுக்கு உலக அளவில் பெரும் சந்தையை உருவாக்கும். அடுத்தது, போர் நடவடிக்கையில் கூட ஒரு பொதுமக்களையும் தாக்காததன் மூலம் தனது நம்பகத்தன்மையை உலகத்தின் முன் நிரூபித்திருக்கிறது இந்தியா. அடுத்தது, அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று பூச்சாண்டி காட்டிய பாகிஸ்தானுக்கு அதன் சொந்த பலம் என்ன என்பதை இந்தியா புரிய வைத்திருக்கிறது. நீண்டகால போருக்கு பாகிஸ்தானால் தாக்கு பிடிக்க முடியாது என்பது தெளிவானது. போர் நிறுத்தத்தை அமல்படுத்திய பிறகு அதை மீறியது பாகிஸ்தான். இதன் மூலம் பாகிஸ்தானின் நயவஞ்சகம் வெட்ட வெளிச்சமானது. போர் நிறுத்த மீறல் மூலம் பாகிஸ்தான் அரசுக்கும் அந்நாட்டு இராணுவத்துக்கும் இடையிலான முரண்பாடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. விரைவில் தற்போதைய அரசை அந்நாட்டு இராணுவமே கவிழ்க்கும் நிலை வரக்கூடும். கார்கில் போருக்கு பிறகு நவாஸ் ஷெரீஃபை எப்படி முஷாரப் கவிழ்த்தாரோ அது போல. இனி இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த போர் பல நாடுகள் பற்றிய புரிதலை நமக்கு வழங்கி இருக்கிறது. அவை என்ன என்பதை பார்ப்போம். ஒன்று, 2023 துருக்கியில் நிலநடுக்கம் வந்தபோது அந்த நாட்டுக்கு இந்தியா வாரி வழங்கியது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் வாக்கு வங்கி அரசியலுக்காக ரூபாய் 10 கோடி நிவாரணத் தொகையை துருக்கிக்கு வாரி வழங்கினார். ஆனால் இன்று அந்த பணத்தில் ட்ரோன்களை செய்து பாகிஸ்தானுக்கு வாரி வழங்கி இருக்கிறது துருக்கி. எனவே துருக்கியின் நம்பகத்தன்மை என்ன என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இரண்டாவது, ஓர் எல்லைக்கு மேல் இந்தியா வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா உஷாராக உள்ளது. நெருக்கடியான நேரத்தில் பாகிஸ்தானை காப்பாற்றவே அமெரிக்கா முன்னுரிமை கொடுக்கிறது. நல்ல உதாரணம், போர் நேரத்தில் IMF-இல் பாகிஸ்தானுக்கு கடன் கிடைத்தது. தோல்வியின் விளிம்பில் பாகிஸ்தான் இருந்தபோது போர் நிறுத்தம் கொண்டு வந்தது. 3, பாகிஸ்தானுக்கு உற்ற துணையாக உள்ளது சீனா. அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ பாகிஸ்தானின் இறையாண்மையை காக்க துணை நிற்போம் என்று கூறியிருக்கிறார். 4, சீனா நமக்கு எதிரி என்றால் அமெரிக்கா துரோகி. 5, ரஷ்யாவை மட்டுமே இந்தியா நம்ப முடியும். இது மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.